தேனி மாவட்டம் தேவாரம் பகுதி விவசாயிகளை அச்சுறுத்தி வந்த ஒற்றை காட்டு யானையை பிடிக்க வந்துள்ள 2 கும்கி யானைகளால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். காட்டு யானையை அடக்க வந்திருக்கிற கும்கி யானைகளை காண பொதுமக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள தேவாரம் பகுதியில் ஒற்றை காட்டு யானை கடந்த 2 ஆண்டுகளாக சுற்றி வருகிறது. யானை தாக்கி இந்த பகுதியில் இதுவரை 9 பேர் உயிரிழந்த நிலையில் காட்டு யானை புகுந்து தென்னை வாழை தோப்புகளும் நிலக்கடலை மரவள்ளி கிழங்கு பயிரிட்ட விளைநிலங்களை சேதப்படுத்துவது தொடர்கதையாகி வருகின்றன. இதையடுத்து ஒற்றை யானையை பிடிக்க அப்பகுதி மக்கள் போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் தற்போது கோவை சாடிவயல் பகுதியில் உள்ள யானைகள் முகாமில் இருந்து 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. கும்கி யானை நாங்கள் அதிகம் சினிமா ஜூவில் இதில் தான் அதிகமாக பார்த்துருக்கோம். மொதல் கும்கி யானை எப்படி இருக்குங்கிறத நேரில் பார்க்கணுங்கிறக்காண்டி நாங்கள் தேவாரம் வனப்பகுதிக்கு வந்தோம். அந்த இடத்துல நாங்கள் கும்கி யானையை பார்த்துருக்கோம். கலீம் மற்றும் மாரியப்பன் என்ற இந்த கும்கி யானைகளுடன் சென்று காட்டு யானையை தேடும் பணியில் வனத்துறை மற்றும் மருத்துவ குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். 2-3 நாளைக்கு முதல்ல 2-3 ஆனை பூராத்தையுமே பிடுங்கி விட்டுருச்சு. மரங்கரத்தெல்லாம் பிடுங்கி தென்னங்காயெல்லாம் பிடுங்கி எழுந்து லட்சவணி பிடிச்சு, மாடுகள்லாம் அத்து விட்டு லட்சவணி பிடிச்சு, என்னமோ இந்த கும்கியானை பிடிச்சிருமுன்றாங்க. அந்த நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக இது இந்த ஒற்றை யானையை பிடிச்சு கொண்டு வருவாங்கன்ற முகாமுக்கு அனுப்பிடுவாங்கன்ற எங்கள் தேவாரம் பகுதி விவசாயிகள் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறோம். விரைவில் ஒற்றை யானை பிடிக்கப்படும் என்றும் பிடிபட்ட பின்னர் அந்த யானை முகாமிற்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் இதற்காக மருத்துவ குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரவுடன் செய்தியாளர் பாலாஜி.